Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ்ஜையும் நான்வெஜ்ஜையும் சேர்த்து சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். அதாவது மட்டன் கீமாவையும் பட்டாணியும் சேர்த்து தான் இந்த மசாலாவை நம்ம செய்ய போகிறோம். இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ். அங்கே வந்து இதை கீமா மட்டர் மசாலான்னு சொல்லுவாங்க. சப்பாத்தி பரோட்டா தோசைக்கெலாம் செம கோம்பவாக இருக்கும். ஓகே, இது எப்படி செய்யலாம்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ரெசிபிக்காக ஃபஸ்ட்டு நான் மட்டன் கீமா வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு இருக்கும். இது வந்து நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம மேரினேஷன் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். சேம் அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் போட்டுக்குங்க. மிளகாய்த்தூளை பொறுத்த வரைக்கும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் நீங்கள் போட்டுக்குங்க. நான் போட்ட குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டி தான். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிங்க. மட்டன் ஷாப்லேயே கிடைக்கும். கீமான்னு கேட்டால் அவங்களே போட்டு கொடுப்பாங்க. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு கிடைக்கலன்னா நார்மல் மட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஜஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு சும்மா ஒரு சுற்றி எடுத்துருங்க. அதை வச்சு கூட நம்ம இந்த மசாலாவை ரெடி பண்ணலாம். தமிழில் இந்த மட்டன் கீமாவை வந்து கொத்துக்கறின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மேரினேஷன்லாம் பண்ணியாச்சு. இது ஜஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா பார்க்கலாம். நீங்கள் மேரினேஷன் பண்ணாமல் டைரெக்டாக அந்த கீமாவை போட்டு கிரேவி ரெடி பண்ணலாம். பட் இந்த மாதிரி மசாலா போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நான் காஞ்ச பட்டாணியை நல்லா ப்ரெஷர் குக்கரில் இந்த மாதிரி பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து காஞ்ச பட்டாணியை விட பச்சை பட்டாணி இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. என்கிட்ட இல்லாததால் இந்த பட்டாணி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி நீங்கள் பச்சை பட்டாணி யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுக்க தேவையில்லை. டைரெக்டாக நம்ம அப்படியே போட்டுடலாம். இப்போ ஒரு பேனில் நான் எண்ணெய் போட்டிருக்கேன். அந்த எண்ணெயில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய் போட்டிருக்கேன். கூடவே ஒரு 2 வெங்காயத்தை போட்டு இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கிரேவியை நீங்கள் குக்கரில் கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் குக்கரை விட பேனில் இந்த மாதிரி ஸ்லோ குக் பண்ணும்போது டேஸ்ட்டு வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே நெக்ஸ்ட் இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன தக்காளியை நான் சேர்க்குறேன். தக்காளி ரொம்ப அதில் சேர்க்க வேணாம், நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இந்த அளவுக்கு தக்காளி சேர்த்தா போதும். இந்த தக்காளியும் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இந்த கீமா மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் சேர்த்த உடனே இந்த கீமா வந்து இப்படி தான் இருக்கும். கரண்டியால் நல்லா இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று உடச்சி விட்டு ஆட் பண்ணுங்கள். இந்த வெங்காயம், தக்காளி, அந்த கீமா மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நான் வந்து இதில் மிளகாய்த்தூள் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் குக் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நீங்கள் குக் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கீமாலேருந்து தண்ணி உங்களுக்கு வெளியாகி வரும். ஸோ தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி போட்டு குக் பண்ணுங்கள். நீங்கள் பச்சை பட்டாணி சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் கீமா கூடயே சேர்த்து குக் பண்ணிக்கலாம். நான் இதில் காஞ்ச பட்டாணி சேர்க்கறதால ஆல்ரெடி பாயில் பண்ணி தானே வச்சுருக்கேன். ஸோ 10 நிமிஷம் கழித்து ஆட் பண்ணிக்கிறேன். 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். நான் சேர்த்த மட்டன் வந்து ஒரு 3/4வாசி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் இந்த பாயில் பண்ண இந்த பட்டாணியை சேர்த்துக்கிறேன். கூடவே அந்த பாயில் பண்ண தண்ணி இருந்தது அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் சால்ட் பார்த்து செக் பண்ணிக்கிங்க. மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம போட்ட அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கே வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி லீவ்ஸ் இருந்துச்சுன்னா அதை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு சூப்பரான கீமா மட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கும்போது தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் சைட் டிஷ் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கேன். சைட் டிஷ் ரெசிபிஸ் சொல்லிட்டு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த மசாலாவை பொறுத்த வரைக்கும் சப்பாத்தி, பரோட்டா, தோசைக்கு செம கோம்பாவா இருக்கும். நான் இன்னைக்கு வீட் பரோட்டா தான் செஞ்சுருக்கேன். நல்லா சுட சுட வீட் பரோட்டாவோட இதை சாப்பிட்டு பாருங்க. செமையா இருக்கும். உங்களுக்கு வேலை இன்னும் சீக்கிரமா முடியும்னா, நீங்க ப்ரெஷர் குக்கர்ல கூட தாளிச்சு எடுத்துடலாம். ப்ரெஷர் குக்கர்லயே நீங்க வெங்காயம், தக்காளி எல்லாம் தாளிச்சு எடுத்து, இந்த கீமா ப்ளஸ் இந்த பட்டாணி எல்லாத்தையும் மொத்தமா போட்டு ஜஸ்ட் ஒரு 2லேருந்து 3 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணி, அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்க. சூப்பரா உங்களுக்கு வெந்து வந்துரும். சீக்கிரமாவும் வேலை முடிஞ்சிரும். டெய்லியும் சைட் டிஷ் வந்து என்ன செய்யலாம்? ஒரே மாரி சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சுன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, ஒரு சேஞ்சுக்கு இந்த மாரி டிஃப்ரெண்ட்டா, டேஸ்ட்டா செஞ்சு பாருங்க. அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பரா வந்துச்சுன்னா, மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.